ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிருஷ்ணா அண்ட் மதி விலாக்ஸ். இன்றைக்கி நாங்கள் சித்திரை 1ன்றதுனால இங்கே ஜெர்மனில் இருக்க ஒரு முருகன் கோயிலுக்கு தாங்க கிளம்பியிருக்கோம். நம்ம ஊரில் ஞாயிற்றுக்கிழமை தான் சித்திரை 1 பிறக்குது. ஆனால் இங்கே புது வருஷம் சாட்டர்டேயே பிறந்துடுச்சுங்க. ஒரு 4:45 போல் தான் இங்கே பூஜைலாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் வேகமாகவே கிளம்பிட்டு போய் பார்த்தா எங்கள் நேரம் எங்களுக்கு ட்ராமே வரல. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து தான் நாங்கள் ட்ராம் பிடிச்சி ராத்தோ ஸ்டேஷனுக்கே வந்தோம். இந்த ஸ்டேஷனில் கொஞ்சம் ஃபார்ம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸும் அப்புறம் வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே கிடைக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம். ஏன்னா இது வேகமாகவே தீர்ந்துடும். நாங்கள் திருப்பி வர்றப்பெல்லாம் இருக்காது. ஸோ இங்கே வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு நம்ம பஸ் பிடிச்சும் போகலாம், இல்லைன்னா இங்கேருந்தே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நம்ம பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுற டயத்துலேயும் நம்ம கோயிலுக்கே நடந்து போனால் போயிடலாம். ஸோ நாங்கள் நடந்தே கோயிலுக்கும் போயிட்டோம். கரெக்டாக நாங்கள் கோயிலில் என்ட்ரி ஆக அப்போ தான் பூஜையும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது நம்ம எதுவும் மிஸ் பண்ணல அப்படின்ற மாதிரிக்கு ஒரு நல்ல வைபாக இருந்துச்சு. அந்த மந்திரம் ஓதுறது செய்கிறதெல்லாம். இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் வர்றப்ப தான் நம்ம இந்தியன் பீப்புள்ஸ்லாம் நிறைய மீட் பண்ணுவோம். எப்படி நம்ம ஊருக்கு போனோன்னா அங்கே நல்லா அழகா சேலை, ஜுவல்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு வருவாங்களோ, அதே போல் தான் இங்கேயும் கிளம்பி வருவாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இது வரைக்கும் இந்த முருகன் கோயிலுக்கு ஒரு 3 தடவை தான் வந்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி தான் ரொம்ப கூட்டம், புது வருஷம் பிறக்குதுன்றதுனால. இதுக்கு முன்னாடி வந்தப்பெல்லாம் தம்பி ரொம்ப குட்டி, அதனால் பெருசாக கீழே இறங்கி விளாண்டது செஞ்சதெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த தடவை நல்லா ஓடி ஆடி விளாண்டுட்டு இருந்தான். நல்லா விளாட விட்டுட்டு அங்கேயே பிரசாதெல்லாம் கொடுத்தாங்க. வாங்கி சாப்பிட்டுட்டு செஞ்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது ரொம்ப பெரிய கோயிலெலாம் கிடையாது. ஆனாலுமே நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம வின்டர் டயத்தில் வந்தாலும் சம்மர் டயத்தில் வந்தாலுமே நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது மாதிரி இன்னும் நிறைய விளாக்ஸ் இந்த சேனலில் வரப்போகுது. உங்களுக்கு ஜெர்மன் பற்றியும் வேறு என்ன டீட்டெயில்ஸ் தெரியணுமோ கேளுங்க, நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த புது வருஷத்துக்கு எங்கே போனீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.